سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை கூடாத மக்ரூஹான நேரங்கள் 3 உள்ளது. சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள், சூரியன் உச்சத்திற்கு வந்து 5 நிமிடங்கள் வரை, சூரியன் மஞ்சளிக்கும் வரை. சூரியன் வந்து உதயமானால் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. எவ்வளவு நேரம்? 20 நிமிடங்கள். ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்கள். ஃபிக்குகள் வந்து சொல்லும் பொழுது, மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு பனை மரத்தின் உயர் மடவிற்கு சூரியன் மேலே வர வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. நஃபிலான எந்த தொழுகையும் தொழக்கூடாது, ஃபர்லான எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அன்றைய ஃபஜ்ரை தவிர, அன்றைய ஃபஜ்ர் அப்பதான் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அன்றைய ஃபஜ்ர் என்ன செய்யலாம்னு சொன்னால் உடனே நம்ம அன்றைக்கு தொழுதலாம். மற்றபடி வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விலக வேண்டிய ஒரு செய்தி. அடுத்து உச்சிர அப்படின்னு ஒரு செய்தி சொன்னீங்க. உச்சி நேரம்னு சொல்லிட்டு அந்த உச்சிக்கு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பார்க்கலாம். உச்சினாக்க சூரியன் சொல்லுங்க. சூரியன் நடுவானிற்கு வந்து 5 நிமிடங்கள் வரை எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதாவது சூரியன் நம்ம தலைக்கு நேராக வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து உச்சின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வந்து எந்த தொழுகையும் தொழக்கூடாது. குறைந்தபட்சம் அந்த சூரியன் நம்ம விட்டு அகன்று இந்த பக்கம் போகணும், மேற்கு பக்கமாக போகணும். அதற்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடமாவது. 5 நிமிடங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 10 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் அதை சூரியனை மேற்கு பக்கமா நம்ம விட்டு தலையை விட்டு மேற்கு பக்கமா போக விட்டுட்டு அப்புறமே தொடணும் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க. அடுத்து 3வது அஸ்தமனம், அதாவது சூரியன் வந்து மறையிறது. சூரியன் மறைகிற நேரம், சூரியன் மறைவுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்லலாம்? வானம் மஞ்சளாகி அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு முழுசா சூரியன் வந்து பாருங்க மறைய போற நேரத்துல பார்த்தா செக்கச்சவே ஒன்று சிவப்பு கலர்ல இருக்கும், இல்லைன்னா மஞ்சள் கலர்ல அப்படியே இருக்கும். அதுல இருந்து எது வரைக்கும்? மறைகிற வரைக்கும், முழுமையாக மறைந்து முடிகிற வரை. சூரியன் முழுமையா மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நேரம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதனாலதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உலமாக்கள் இமாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்ரிபுடைய வக்தை வந்து அந்த சூரியன் மறைந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிடங்கள்ல இருந்து 5 நிமிடம் வரை கழிச்சுதான் வந்து மக்ரிபுடைய பார்க்க சொல்லுவாங்க. நீங்க பெரும்பாலும் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் சரி, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருக்கிறவங்க சூரியன் மறைஞ்சிருச்சு கன்ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் ஆன ஒப்படை செய்வாங்கன்னு சொன்னா மக்ரிபுடைய பார்க்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் அது வந்து அடுத்த. இதுவல்லாமல் நஃபில் தொழுகை 2 நேரங்களில் தொழக்கூடாது. 1வது கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை, 2வது அசர் தொழுத பின்பிலிருந்து சூரியன் மஞ்சனிக்கும் வரை. நஃபில் வந்து நம்ம நிறைய நஃபிலான வணக்கங்கள் நம்ம நிறைய தொழுவலாம். அதே போல இந்த ஃபஜ்ருடைய என்ன சொல்லுங்க. அசர் தொழுத பின்பிலிருந்து சூரியன் மறையும் வரை. அசருக்கு பிறகு அசர் தொழுதாச்சு. நம்ம இப்போ அசரு தொழுதோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி எந்த நஃபிலுமே இல்லை. இப்போ லொகுல தொழுதோம், லொகுலுக்கு பின்னாடி பார்த்தா 2 ரக்காத் நஃபில் தொழுவோம், சுன்னத் தொழுவோம், நஃபில் தொழுவோம். இஷா தொழுதோம், இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத் நஃபில் தொழுவோம், 2 ரக்காத் சுன்னத் தொழுவோம். அதே போல மக்ரிப் தொழுதோம், மக்ரிப் பின்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுவோம். கூடுதலாக நஃபில தொழுவோம். ஆனா அசருக்கு பிறகு எந்த நஃபிலும் கிடையாது. அதை தான் சொல்றாங்க, சூரியன் மறைகிற வரைக்கும் நஃபில் கிடையாது. அடுத்து ஃபஜ்ருடைய வக்து. அதே போல ஃபஜ்ருடைய வக்து வந்து ஃபஜ்ரை தொழுதோம் அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருடைய ஃபர்ல தொழுது முடிஞ்சாச்சுன்னு சொன்னா சூரியன் உதயமாகி ஒரு பனைமரம் அளவுக்கு உயரமாகிற வரைக்கும் எந்த நஃபிலையும் தொழக்கூடாது. 2 நேரங்களில் நஃபிலை தொழக்கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அடுத்த செய்தி, தொழுகையின் வெளிஃபர்லுகள் 7. 1வது உடல் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தமாக இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது, மானத்தை மறைப்பது, கிப்லாவை முன்னோக்குவது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றீங்க. ஆண்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, அதை கொஞ்சம் தெளிவாக விளக்கமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு எவ்வளவு?
ஆண்களுக்கு வந்து தொப்புளிலிருந்து கணுக்கால் வரை தொப்புளில் முடிய. ஆண்கள் வந்து கண்டிப்பா தொப்புளில் இருந்து முழங்கால் கீழே என்ன செய்யணும்னு சொன்னா அது வரைக்கும் மறைச்சிருக்கணும். முழங்கால் கீழே வரைக்கும் மறைக்கணும். பெண்கள் வந்து முகத்தை தவிர முகத்தையும் மணிக்கட்டையும் இதை தவிர முழுமையா பார்த்து எல்லாவற்றையுமே பெண்கள் வந்து மறைத்திருக்க வேண்டும். அதுல ஏதாவது விடுபட்டுச்சுன்னு சொன்னா அந்த தொழுகை கூடாது. ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு கையில வச்சுக்கீங்களேன், கையில ஒரு நாணயம் அளவிற்கு ஒரு நாணயம் இருக்கு, ஒரு நாணயம் இருக்கு பாருங்க, அந்த அளவிற்கு உடல் பாகம் வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னா அவர் தொழுகை கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அவர் அணிஞ்சிருக்கிறார், தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் அணிஞ்சிருக்கிறாரு, ஆனா ஒரு ஓட்டை இருக்குது, அது நாணயம் அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அவருக்கு அந்த தொழுகையை தொழுவது கூடாது. அது முழுசா மறைச்சாகும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. மானத்தை மறைப்பது. அடுத்து சொல்லுங்க. தொழுகைக்கான நேரமாக இருப்பது சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஃபஜ்ர் தொழுகிறேன்னா ஃபஜ்ருக்கான நேரமாக அது இருக்க வேண்டும். ஃபஜ்ருக்கான நேரமாக அது இருக்க வேண்டும். லொஹ்ரு தொழுதா லொஹ்ருக்கான நேரமாக இருக்க வேண்டும். அதை அறிந்து நாம் தொழ வேண்டும். 5 வக்துக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து தொழ வேண்டும். அது கொஞ்சம் பெரிய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி வேற விஷயங்கள் சொல்லுவோம். கிப்லாவை முன்னோக்கி தொழுவது நியத் தொழுவலாமா அப்படின்னா அப்படி இல்லை. கிப்லான்னு சொன்னா காபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறதோ, காபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி நாம் தொழ வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த இடம் வந்து காபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காபா இருக்குன்னு சொன்னா கிழக்கு இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காபாவை மேற்கு பக்கமா நோக்கி தொழுவாங்க. இப்போ இங்க நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்க இருக்கிற காபா இங்க இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இது என்ன திசை, வடக்கு நோக்கி தொழுவாங்க. அதுவும் இங்க இருக்கிறவங்க தெற்கு நோக்கி தொழுவாங்க. இப்படி மேற்குமா இருக்கிறவங்க கிழக்கு நோக்கி தொழுவாங்க. அது போல 8 திசைகளும், அது போல வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்குன்னு சொல்லிட்டு 8 திசைகளும் கணக்கு பண்ணிக்கிங்க. காபாவை மையமா வச்சுதான் அதான் கிப்லான்னு சொல்றது. அதான் நாம முன்னோக்குறது. நமக்கு வந்து இந்த திசையிலே நமக்கு காபத்துல்லா இருக்கிறது. அதனால மேற்கு நோக்கி தொழுகிறோம். நாம மேற்கு நோக்கி தொடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காபாவை நோக்குகிறோம். அடுத்த செய்தி நியத் செய்வது. தொழுகையினுடைய அவசியமான ஒரு செய்தி நியத்து. நான் என்ன தொழுகையை தொழுகிறேனோ அந்த தொழுகையை நான் நியத்து செய்வது. அடுத்து தொழுகையின் உள்ஃபர்லுகள் 6. நேராக நிலை நிற்பது, கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, 2 சஜிதாக்கள் செய்வது, கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதும் அளவுக்கு அமர்ந்திருப்பது. 6 விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஏதாவது ஒருத்தர் நம்ம நானும் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிடுறாங்க. நிலை நிற்பது, தொழுகைக்காக வேண்டி நிற்கிறது பரல. அதாவது ஒருத்தவங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா அவங்க உட்கார்ந்து தொழுகலாம். சேர்ல உட்கார்ந்து தொழலாம், கீழே உட்கார்ந்து தொழுகலாம். நிற்க முடியும் என்று சொன்னால் பரலை நின்றுதான் தொழணும். அப்படிங்கிறது நிற்கிறது ஒரு பரல். அதே போன்று ருக்கு செய்வது, அதே போன்று சஜிதாக்கள் 2 சஜிதா செய்வது. இந்த ருக்கு சஜிதாவுடைய அளவு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ருக்குவில 1 தஸ்பீஹ் அளவாவது நான் முடிந்து இருக்க வேண்டும். முழங்கால பிடிச்சு குடியில பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ருக்கு. 1 தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு 1 தஸ்பீஹ் சொல்லுகிற அளவிற்கு, தஸ்பீஹ் சொல்றது பரல் அல்ல, தஸ்பீஹ் சொல்லுகிற அளவிற்கு நாம் ருக்குவில இருப்பது பரல். தஸ்பீஹை சொல்லுவது என்பது அது வந்து சுன்னத்தை முஅக்கதா, சுன்னத்துல வருகிறது. அதே போல சஜிதாவிலையும் அதே போல. ஆனால் 2 சஜிதா செய்யணும் அப்படிங்கிற செய்தியில் சொல்லி இருக்கிறாங்க. மொத்தம் 6 விஷயங்களை சொன்னாங்க. கடைசியா உள்ள விஷயத்தை சொல்லுங்க. கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதும் அளவிற்கு அமர்ந்திருப்பது. நம்ம அத்தஹியாத் இருக்குன்னு சொல்லி நம்ம தொழுகையில இருப்போம். 4 ரக்காத்தா இருந்தால் அல்லது 3 ரக்காத்தா இருந்தால் 2 ரக்காத்தா நம்ம ஒரு முறை உட்காருவோம். உட்காரும் பொழுது என்ன சொல்றோம்னா அத்தஹியாத் அப்துஹு ரசூல் வரைக்கும் ஓதிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா மீண்டும் அடுத்த ரக்காத்துக்கு எந்திரிச்சிருவோம். அதே கடைசி ரக்காத்தாக இருந்தால் அந்த அப்துஹு ரசூல் வரைக்கும் சொல்லுறது உட்காருவது, அது வரைக்கும் உட்காருவது இருக்கிறது. அது வந்து பரலாக இருக்கிறது. ஒருத்தர் நின்றுகிட்டே அத்தஹியாத் ஓதி போனா சலாம் கொடுத்து போனாரு, தொழுகை கூடுமானா கூடாது. உட்கார்ந்து கண்டிப்பா உட்கார்ந்து ஆகணும். எவ்வளவு நேரம் உட்காரணும்? அப்துஹு ரசூல் வரைக்கும் கண்டிப்பாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் அந்த ஓதுறது இருக்குல்ல, அத்தஹியாத் ஓதுவது, அதற்கு தரூத் இப்ராஹிம் ஓதுவது, துஆயே மாஷூரா ஓதுவது, இதெல்லாம் வந்து என்ன சொன்னா சுன்னத்து வாஜிபுகள் சொல்லிட்டு வரும். அது பரல விடுபட்டுச்சுன்னா தொழுகையே கூடாது. வாஜிப் விடுபட்டால் என்னங்கிறது பிறகு சொல்லுவோம். அடுத்த செய்தி
இருக்கு. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. தொழுகை முறிந்து எதெல்லாம் செஞ்சா தொழுகை முறிஞ்சிரும்? சரி, நம்ம தொழுகிறோம். தொழுகையை முறிக்கிற காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. தொழுகையின் போது வேண்டுமென்றோ அல்லது மறந்தோ குறைவாகவோ அல்லது வேகமாகவோ பேசுவது. தொழுகையில் ஈடுபடாத மனிதர்கள் துஆவுக்கு ஆமீன் சொல்வது. ஏதாவது வலி அல்லது வேதனையின் காரணமாக ஆம் அம்மா அஸ் உஸ் என்று முணங்குவது. தொழுகையில் சாப்பிடுவது. பொருள் பேதம் ஏற்படும் போது குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை பார்த்து ஓதுவது. அடுத்தவர் பார்வையில் இவர் தொழுகையில் ஈடுபடவில்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக தொழுகையில் தொழுவது. கிப்லா திசையை விட்டும் சிரமம் ஏதுமின்றி நெஞ்சை திருப்புவது. அசுத்தமான இடத்தில் சஜிதா செய்வது. தொழுகையில் ஏதாவது ஃபர்லை விடுவது. இமாமை முந்தி செல்வது. இதெல்லாம் தொழுகையை முறிக்கிறதுக்கான செய்திகள். மாஷா அல்லாஹ். நேரம் அதிகமாக நல்லா விளக்க சொல்ல முடியல. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு உணர்வு விளங்கியிருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு என்ன செய்யணும்? துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.